ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏதாச்சும் எம்ஐல வந்து ப்ராடக்ட் வாங்கியிருப்போம். ஸோ அது வந்து ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஈஸியாக நம்ம கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி வந்து செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டெமோ வீடியோ மூலியமா நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் சர்ச்சிங்கில் எம்ஐ ப்ராடக்ட் அத்தன்டிகேஷன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அத்தன்டிகேஷன் 𝑚𝑖.comனு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும், ப்ராடக்ட் அத்தன்டிகேஷன் சொல்லிட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் ஃபோன் பர்ச்சேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷாமி ப்ராடக்ட் அத்தன்டிகேஷன் சொல்லியிருக்கும். ஸோ இதில் வந்து ப்ளீஸ் என்டர் 20 டிஜிட் செக்யூரிட்டி கோடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நம்பர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 500 ரூபாய்க்கு மேலே எம்ஐயில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸோ பாக்ஸில் வந்து இந்த கோடு வந்து ஒட்டியிருப்பாங்க, ஸ்டிக்கர் மாதிரி. உங்களுக்கு இமேஜில் வந்து நான் ஷோ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வாங்கியிருந்தது பார்த்தீங்கன்னா எம்ஐ பவர் பேங்க் வந்து 10,000 mAhல் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் தான் இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருந்தாங்க. ஒரு 500-1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எம்ஐயில் வந்து எது வாங்கினாலுமே இந்த ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 நம்பர் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கோடாக இருக்கும். ஸோ அதில் வந்து ப்ளீஸ் என்டர் யுவர் 20 டிஜிட் செக்யூரிட்டி கோடுன்னு இருக்கிற இடத்துல அந்த நம்பரை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ப்ளீஸ் என்டர் வெரிஃபிகேஷன் கோடுன்னு சொல்லி கீழே கேட்டிருப்பாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் கோடு வந்து சைடில் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஆரஞ்சு கலரில் வெரிஃபின்னு இருக்கும். அது அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூ ஆர் வெரிஃபைங் யுவர் எம்ஐ பவர் பேங்க்குன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இது மாதிரி வந்துச்சுனாவே உங்களுக்கு 100% வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் தான், எம்ஐ ப்ராடக்ட் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். டூப்ளிகேட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது ஷோ ஆகாது. ஸோ இது மூலிமா நீங்கள் ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு 300 ரூபா 250 ரூபாக்குள்ளே எம்ஐயில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குறீங்கன்னா ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டு வந்து இருக்காது. அதாவது இந்த 20 நம்பர் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கோடு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், வெரிஃபை யுவர் ஃபோன் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ளீஸ் என்டர் IMEI நம்பர் இல்லைன்னா SN நம்பர். சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து அந்த பாக்ஸில் வந்து ஒட்டியிருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் கரெக்டாக பார்த்துட்டு இதில் வந்து IMEI நம்பருமே அடுத்ததாக வெரிஃபிகேஷன் கோடும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபைங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 6 மந்த் வாரண்டினா அதுக்குள்ளே நீங்கள் செக் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் செக் பண்ணும்போது எக்ஸ்பிரி முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி தான் எனக்கு வந்து காட்டுச்சு. ஸோ உங்களுக்கு வருதான்னு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் எம்ஐயில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலினா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்க. நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணலினாலும் டெலகிராமில் போயிட்டு GK டெக் இன்ஃபோன்னு சர்ச் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயுமே வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணலினா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெக் வீடியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.